எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தாரா விஜய்? அப்போ இதெல்லாம் கணக்குல வராதா? எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். கெரியரோட உச்சத்துல இருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு மக்களுக்காக விஜய் வீதிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில அவரோட கோடிக்கணக்கான சொத்து, ஆடம்பரமான கார், தனி விமானம் இதையெல்லாம் எங்க விட்டுட்டு வந்தாரு அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல பெரம்பூர் அப்புறம் திருச்சி கிழக்கு அப்படின்னு 2 தொகுதிகள்ல களமிறங்குறாரு. பெரம்பூர் சி. ஜோசப் விஜய். வெற்றி நிச்சயம், நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு பேசின விஜய் தம் மேல நம்பிக்கை இல்லாம 2 தொகுதிகள்ல போட்டியிட்டு இருக்கிறது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் விஜய் பத்தி அவரோட ரசிகர்களும் கட்சியினரும் கொடுக்கக்கூடிய பில்டப்கள் எக்கச்சக்கமா இருக்குது. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க நண்பன், உங்க விஜய் உங்களை தேடி வந்திருக்கிறேன். இந்நேரம் திமுக கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார். ஆனா இப்பதான் அவர் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வரா அப்படியே இருக்காருல்ல, ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க இந்த பீரியட. அப்படி இருக்கிறதுனாலயோ என்னமோ கொஞ்சம் ஈஸியா வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த திமுக கவர்மெண்ட் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கடிகள். விஜய் கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னும், மக்களுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் பேசப்படுது. அப்படி என்னதான் விஜய் தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. கூட்டணிக்கும் பாஜக கூட்டணியுமே இவங்க 2 பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க 2 பேருமே ஒண்ணுதான். இவங்க 2 பேருக்குமே ஒரே நோக்கம்தான். அது என்ன நோக்கம் தெரியுமா? உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக உழைக்க, உங்களோட கூடவே நிக்க இந்த விஜய் வந்துடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய அந்த நோக்கமே. ஏன்னா இந்த விஜய் வந்ததிலிருந்து அவங்க நிறைய இந்த ஊழல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு லிஸ்ட் போட்டு சொன்னல, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாம போச்சு. எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சு. அதனால சம கோபத்தில் இருக்கிறாங்க என் மேல. அதே மாதிரி அடுத்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைய மக்களே நீங்களே ஆல்ரெடி உருவாக்கிட்டீங்க. இந்த கூட்டணி கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கு எதுவுமே எடுபடல. இந்த அரித்மேட்டிக் கணக்கு, மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு எல்லாமே மண்ணுக்குள்ள புதைச்சிட்டீங்க. அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒன்று சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. எல்லாமே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. சரி, இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர்
அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. அதனால மக்களே, இந்த திமுகவோட நேரடி கூட்டணிக்கும் மறைமுக கூட்டணிக்கும் நம்ம மேல காண்டு. விஜய் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய வேட்பு மனுவுல தனக்கு 410 கோடி மதிப்புல சொத்துக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இது தவிர தனி விமானம், சொகுசு பங்களாக்கள், சொகுசு கார்கள், இது தவிர கோடி கணக்குல வருமானம், கிலோ கணக்குல நகைகள், இதையெல்லாம் எப்போ அவரு விட்டுட்டு வந்தாரு அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. பயணத்துக்கு தனி விமானம், 24 மணி நேரமும் பாதுகாக்க பவுன்சர்கள், பனையூர் உட்பட 10 பங்களாக்கள், மனைவி பேர்ல 3 கிலோ தங்க நகைகள், 135 கேரட் வைர நகைகள், 404 கோடி அசையும் சொத்துக்கள், 115 கோடி அசையா சொத்துக்கள், 2 BMW, 1 Lexus, 1 Toyota வேர்ல்ட்ஃபயர் காரு, 883 கிராம் தங்கம், 2024-25ல 184 கோடி வருமானம், கையில 2 லட்சம் ரொக்கம், வங்கி கணக்குல 320 கோடி இருப்பு. இதையெல்லாம் விஜய் எங்க விட்டுட்டு வந்தாரு அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. இதுக்கு பதில் சொல்ல முடியாம விஜய் ரசிகர்கள் திணறிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் பண்ண பிரமாண பத்திரங்களை பாக்குறதுல இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்தவே மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி மட்டும்தான். ஒண்ணு, இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த எலெக்ஷன். ஏராளமானவங்க ஆர்வம் காட்டியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட இணைய பக்கத்துல விஜயோட வேட்புமனு விவரங்களை 3.25 லட்சத்துக்கும் அதிகமானவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்திருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு இந்த மாதிரியான 2 தொகுதிகளில் போட்டி போடுறாரு. போன மார்ச் 30ஆம் தேதி சென்னை, பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு விஜய். அந்த மனுவுல தன் மேல எந்த விதமான குற்ற வழக்கும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில ஏப்ரல் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. அதுல போன 2025வது வருஷம் மதுரையில நடந்த மாநாட்டப்போ தன்னோட பாதுகாவலர்கள் தாக்குனதா சொல்லப்படக்கூடிய புகார்ல கூடக்கோவில் போலீஸ்ல வழக்கு பதியப்பட்டிருக்கிறதா விஜய் சொல்லியிருக்காரு. அதோட இந்த குற்ற வழக்கு பத்தி காவல்துறையினர்கிட்ட இருந்து எந்த விதமான சம்மனோ தகவலோ வரல அப்படின்னும் இப்போ தெரிய வந்ததால இதுல குறிப்பிட்டிருக்கிறதாவும் காரணத்தை சொல்லியிருக்காரு விஜய். இதனால பெரம்பூர்ல தாக்கல் செஞ்ச விஜயோட வேட்புமனு நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சென்னை கொளத்தூர்ல பிரச்சாரம் செய்யறப்போ விதிகளை மீறினதா விஜய் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கிறதாவும் திருச்சி கிழக்குல தாக்கல் செஞ்ச வேட்பு மனுவுல விஜய் குறிப்பிட்டிருக்காரு. அந்த தகவல்களையும் பெரம்பூர் மனுவுல இணைச்சு புதிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க. தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில வேட்பாளர்கள் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய உறுதிமொழி பத்திரங்களை பாக்குறதுல பொதுமக்கள் அப்புறம் அரசியல் ஆர்வலர்கள் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அப்புறம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவங்களோட சொத்து அப்புறம் பின்னணி விவரங்களை தெரிஞ்சுக்க லட்சக்கணக்கானவங்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க.